270 டேஸ் ப்ரோக்ராமோட டே 3 டெஸ்ட் பார்க்குறோம். இது நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷோட ஆன்சர்ஸ். பொது தமிழுக்கு ஆன்சர் தனியாக வீடியோவில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் முடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸுங்கிற டெலகிராமுக்கு போயிட்டு இந்த டே 3 கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தமிழ் பார்க்குறவங்க தனியாக வீடியோ இருக்குது பார்த்துருங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் 10th தி டெம்பஸ்ட் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். சப்ளிமெண்ட்ரி இம்பார்ட்டன்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு. First question, Prospero and Miranda lived in a cave divided into several apartments. Prospero Miranda தங்கியிருந்த அந்த கேவ் வந்து டிஃப்ரெண்ட் செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸாக அது வந்து செப்பரேட் ஆகி இருந்திருக்கு. Question 2, Prospero released many good spirits like Sycorax. Sycorax, a good spirit, imprisoned many in the bodies of the large trees. Ariel tormented an ugly monster called Caliban. Fifth question, Caliban was the son of Sycorax. Miranda was just 3 years old when she came to the cell. செல்ங்கிறது அவங்க அந்த காடை சொல்கிறாங்க. அந்த கேவுக்கு அவங்க போனது 3 வயசாக அவங்க இருந்தப்போ. கேவில் இருக்கும்போது அவங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க 3 வயசாக இருந்திருப்பாங்க. ப்ராஸ்பரோ வாஸ் தி டியூக் ஆஃப் மிலன். டியூக் அப்படிங்கிறது அரசன், மிலன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் ராஜாவாக இருக்காரு. ப்ராஸ்பரோ ஹேட் அ யங்கர் பிரதர் பை நேம் ஆண்டோனியோ. ஆண்டோனியோ ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் betrayed his brother. இங்கே பிரதருங்கிறது ப்ராஸ்பெரோ. 10th question, Gonzalo was a kind lord of Prospero's court. Gonzalo அப்படிங்கிறவர் தான் புக்கு எல்லாமே ப்ராஸ்பரோக்கு கொடுத்துருப்பாரு. இங்கே அவர் கைண்ட் லார்ட் ஆஃப் ப்ராஸ்பரோஸ் கோர்ட். 11th, she came to this island so young that she had no memory other than her father. ரொம்ப சின்ன வயசுலேயே மிராண்டா அந்த கேவுக்கு வந்தனால அவளுக்கு அவங்க அப்பாவை பற்றி மட்டும்தான் நினைவு இருக்கு. இந்த சென்டென்ஸ் நமக்கு மிராண்டாவை பற்றி சொல்லியிருக்காங்க. They lived in a cave made of rock. யாரெல்லாம் இருந்திருக்கா? ப்ராஸ்பெரோ அண்ட் மிராண்டா. He kept his book to chiefly create magic. இது யாரு? ப்ராஸ்பெரோ. ப்ராஸ்பெரோ கிட்ட நிறைய மேஜிக்ஸ் இருக்கிற புக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், the spirit imprisoned many in the bodies of large trees. யாரெல்லாம் இம்ப்ரெசன் பண்ணி வச்சிருக்காங்க? சைக்ராக்ஸ் அப்படிங்கிறவர் நிறைய குட் ஸ்பிரிட்ஸை வந்து பெரிய பெரிய மரங்களில் அவரை அடைச்சி வச்சிருப்பாரு. சைக்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரக்கர். அடுத்து, he was the chief of all gentle spirits. எல்லா ஜென்டல் ஸ்பிரிட்ஸுக்கும் சீஃபாக இருக்கிறது யாரு? ஏரியல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் பார்த்துடலாம். நம்ம வந்து டே 3ல் 10ஆம் வகுப்பு வரலாறுல பாடம் 7, 8ஆம் வகுப்பு வரலாறுல பாடம் 1 வந்து பார்த்துருக்கோம். முதல் கேள்வி, ஜனவரி 1938 ஆர்பிஐ வெளியிட்ட முதல் காகித நாணயம் 5 ரூபாய் நோட்டா இருக்கு. அடுத்து 2வது கேள்வி, 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர் நினோடானி குன்ஹா. இங்கிலீஷ்லேயே ரீட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி issued by RBI in Jan 1938 அப்படிங்கிறது 5 rupee நோட். செகண்ட் கொஸ்டின், who moved capital from Kochi to Goa in 1530? நினோடி குன்ஹா அப்படிங்கிறவங்க. தேர்ட் கொஸ்டின், when Portuguese established its control over Pulicat. எப்போ போர்ச்சுகீஸ் வந்து புலிகாட் மேலே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தினாங்க அப்படின்னா 1502. புலிகாட்டில் போர்ச்சுகீசியம் எப்போ தனது கட்டுப்பாட்டை வந்து நிறுவியிருக்காங்க? 1502. which among the following statement is incorrect? எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிறது TNA. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் டெபாசிட்ரிஸ் இன் சதர்ன் இந்தியா. தமிழ்நாடு காப்பகங்கள் பற்றி பின்வரும் அறிக்கை. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ஆவண களஞ்சியங்களில் ஒன்றாகுங்கிறது சரியாக தான் இருக்குது. த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். நமக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருந்திருக்கு. அப்போ நம்ம அடுத்தது என்ன படிக்கிறோம்? தமிழ்நாடு காப்பகங்களில் உள்ள பெரும்பாலான பதிவுகள் ஆங்கிலத்தில் உள்ளன. இது ரெண்டுமே நமக்கு சரியாக இருக்குது. அவங்க எது சரி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டுமே சரியாக இருக்கனால ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். 5வது கேள்வி, பை ஹூம் ஜஹாங்கீர் கேன்சல் த பர்மிஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செட்டில்மெண்ட் அட் சூரத். கிழக்கிந்திய நிறுவனங்கள் சூரத்தில் குடியேற்றுவதற்காக அனுமதியை ஜஹாங்கீர் யாரால் ரத்து செய்தார்? அப்போ கிழக்கிந்திய நிறுவனங்கள் வந்து சூரத்தில் குடியேறுவதற்கான அனுமதியை வந்து ஜஹாங்கீர் போர்ச்சுகீசியர்கள்னால அவர் வேண்டாம் அப்படின்னு ரத்து பண்ணியிருக்காரு. 6வது, நான் ட்ரைபல் பீப்புள் ஹூ ஆர் அலவுட் டு இன்காவ் இன் டு ட்ரைபல் ஏரியாஸ். பழங்குடியின அல்லாத மக்கள் பழங்குடியின பகுதிகளில் ஊடுருவ அனுமதிக்கப்பட்டது மேலே இருக்கிற எல்லாருனாலையுமே தான். ஏன் அவங்க வந்து ஊடுருவி வந்தாங்க பழங்குடி இருக்க மக்கள் ஏரியாவில்? மணி லெண்டார்ஸ், லேண்ட் கிராப்லர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். பணம் கொடுப்பவர்கள், நில அபகரிப்பாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள். இவங்கெல்லாம் பழங்குடி மக்கள் கிட்ட பேசி அவங்க இருக்கிற குடியிருப்புக்குள்ள ஊடுருவி வந்துட்டாங்க. 7வது கேள்வி, அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம். அசர்ஷன், the forcible evictions of tribes from their region led to the resentment of coal. பழங்குடியினரை அவர்களது பிராந்தியத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியது கோலின் அதிருப்திக்கு வழிவகுத்தது. கரெக்டு தான்.
The tribal leaders adopted various methods to spread their messages to all outsiders to leave their region. பழங்குடியின தலைவர்கள் தங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறும் அனைத்து வெளியாட்களுக்கும் தங்கள் செய்தியை பரப்ப பல்வேறு வழிகளை கடைபிடித்தனர். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஸோ பழங்குடியின மக்கள் வந்து பிராந்தியத்தில் வெளியேறணும்னு சொன்னது கோலுக்கு அதிருப்தியை ஏற்படுத்த வழிவகுத்ததா? ஏன் அங்கிற தலைவர்கள் அவங்கள வெளியாட்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தங்கள் செய்தியை பரப்ப பல்வேறு வழிகளை கடைபிடித்தனர். அனைத்து வெளியாட்களுக்கும் தங்கள் செய்தியை பரப்ப, இங்கிருந்து அவங்க வெளியே போனா தானே அடுத்து உள்ள வர முடியும். அதனாலதான் அவங்களுக்கு அதை அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது 8வது கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட், மங்கள் பாண்டே சிப்பாய் அசால்டட் யூரோப்பியன் ஆஃபீஸர். கரெக்ட் தான். மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் ஒரு யூரோப்பியன் ஆஃபீஸரை அடிச்சு அவரை கொன்றுவாரு. ஸோ மங்கள் பாண்டே அண்ட் இஸ் ஃபெலோ இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபார் ஹேங்கர் டு டெத். இதனால் அவரையும் அவர் சார்ந்த மற்ற வீரர்களையும் தூக்கில் போட்டுடுறாங்க. டெட் ஆஃப் மங்கள் பாண்டே இன்க்ரீஸ் த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆக்ட் இன் த ஆர்மி கண்டான்மெண்ட்ஸ். இவரை தூக்கில் போட்டது தான் அங்கே அந்த பெரும் பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. தமிழில் பார்த்துடலாமா? மங்கள் பாண்டே சிப்பாய் ஒரு ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். கரெக்டு. மங்கள் பாண்டே மற்றும் அவர்கள் சக இந்திய வீரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். மங்கள் பாண்டேவின் மரணம் இராணுவ பகுதிகளில் கீழ்படியாமை செயல்களை அதிகரித்தது. அவர் இறந்து போனனால அவர் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 3மே நமக்கு சரியாக தான் இருக்கு. 9வது கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். In 1858, Colonel Neil ordered a march from Allahabad to Kanpur. இங்கே அலகாபாத் புட்சர் அப்படின்னு சொல்லப்படுறது நெயில் அப்படிங்கிற ஆஃபீஸர். அவருக்கு மெட்ராஸில் செல்ல வச்சிருப்பாங்க. அதை லேட்டரான் நம்ம ராஜாஜி படிக்கும் போதெல்லாம் அந்த இஷ்யூஸ் படிப்போம் ஐஎன்எம்ல. இங்கே நமக்கு 1858ல் நெயில், கர்னல் நெயில் அப்படிங்கிறவர் அலகாபாத்லேருந்து கான்பூருக்கு போகணும் அப்படிங்கிற மார்ச்சை ஆர்டர் கொடுத்துருக்காரு. அது கரெக்டாக தான் இருக்குது. 2வது, வில்லியம் ரசல் இஸ் அன் ஆர்மி ஆஃபீஸர் இன் இந்தியா அட் த டைம் ஆஃப் த ரிவோல்ட். ஸோ ரிவோல்ட் நடக்கும்போது நமக்கு கில்லஸ்பி இருந்திருப்பாங்க ஆர்மி ஆஃபீஸரா. ரசல் அப்படிங்கிறவர் இல்லை. நமக்கு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கு. சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும். 1858 அலகாபாத்திலிருந்து கான்பூருக்கு அணிவகுப்பு நடத்த கர்னல் நீல் உத்தரவிட்டாருங்கிறது சரி. 2வது, கில்லஸ்பி அப்படிங்கிறவர் தான் இந்திய ராணுவத்தோட அதிகாரியா இருந்திருப்பாரு. கிளர்ச்சி 1858 முடிவுக்கு வந்தப்போ, 57 கிளர்ச்சி நடந்தப்போ அவர் தான் இந்திய ராணுவத்துக்கு அதிகாரியா இருந்திருப்பார். அடுத்த 10வது கேள்வி, ஃபைண்ட் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ப்ராமிஸ்ட் அ செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் சுயராஜ்யத்திற்கு உறுதி அளித்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அறிவிப்பை கண்டறியவும். மாண்டேகு செம்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள். செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் முடிக்காதவங்க முடிச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இது சால்வ் பண்ணி கொடுக்கல. பிகாஸ் சால்வ் பண்ணுற மேக்ஸ் நோ நீட் நினைக்கிறேன். நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க எல்லாமே. இஃப் இட் இஸ் நீடட் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஆன்சர் 16 வந்திருக்கு. A student earned a grade of 80% on a maths test that had 20 problems. 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வில் ஒரு மாணவர் 80% மதிப்பெண் பெற்றார். இந்த தேர்வில் எத்தனை கேள்விகள் மாணவர் சரியாக பதிலளிச்சிருப்பார்னா 16 கேள்விகளுக்கு பதிலளிச்சிருப்பாரு. 2வது, ஒரு தொட்டியில் 200 லிட்டர் தண்ணீர் இருக்கும். தற்போது 40% மட்டுமே நிரம்பியுள்ளது. தொட்டியில 75% நிரம்புவதற்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அப்படின்னா 70 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 3வது, 162 2/3 அல்லது 2/5 அல்லது 0.17 எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 162 2/3 அப்படிங்கிற சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை மாத்திக்கோங்க. 4வது கேள்வி, ஒரு உலோக பட்டை 8.5 கிலோ எடை கொண்டது. பட்டையின் 85% வெள்ளியா இருக்குன்னா அந்த வெள்ளி எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 7.225 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கு. கடைசி கேள்வி, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு வருடத்திற்கு 10% குறைகிறது. தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இயந்திரத்தின் மதிப்பு நமக்கு 1,31,220 அப்படிங்கிறது. ஸோ 1,31,220 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 டேஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 டேஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து
நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 டேஸ் 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16ஆம் தேதி டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 டேஸ். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.